இத எப்படி இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த காஸ்ட் தியோரம்ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. கவனி, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க் என்னன்னு பாருங்க. ஏ இது ஒரு ஸ்லாஷ் கொடுக்குறாங்க. ஐ இப்படி எழுதுனீனாவே உங்களுக்கு ஒரு மார்க். ஏங்கிறது இந்த மேட்ரிக்ஸ் 2 -1 5 -2 இங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுக்கு கரஸ்பாண்டிங் மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். 2x2 மேட்ரிக்ஸ் 1 0 1. இப்ப என்ன பண்ணணும்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ நீ கிவன் மேட்ரிக்ஸ் இருக்கிற இடத்துக்கு மாத்தணும். இந்த இடம் 1 0 0 1. இங்க நான் இந்த மாதிரி மாத்தும் போது இங்க என்ன ஆன்சர் இருக்குதோ அதுதான் இன்வர்ஸ். சொல்றது புரியுதா? நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 இருக்கிற இடம் 1 மாத்தணும், -1 இருக்கிற இடம் 0 மாத்தணும், 5 இருக்கிற இடம் 0, -2 இருக்கிற இடம் என்ன பண்ணணும் 1 மாத்தணும். அப்படின்னா அப்போ இந்த சைடு என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அதான் ஒரு காஸ் ஜார்டன்ங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. மாத்தலாமா? நேற்று சொன்ன பிரகாரமா நீ எப்படி வேணாலும் போட முடியாது. ஃபர்ஸ்ட் காலம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் காலம்னா என்னது செகண்ட் ஸ்டெப்ல அதை எப்படி மாற்றலாம். சொல்றது புரியுதா? ரோ ரிடக்ஷன் மெத்தட் என்ன ஃபாலோ பண்ணுமே அதே போலதான். அப்ப நான் என்ன பண்ணணும்னா 5 இருக்கிற இடத்த 0வா மாத்தணும். இந்த இடம் என்னவா பண்ணணும் 0வா மாத்தணும். இப்போ நான் 2 5ஆவோ 5 2ஆவோ மாத்துறது கஷ்டம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட்டிவா நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரோவை 5ஆலையும் செகண்ட் ரோவை 2ஆலையும் மாத்தணும்னா நமக்கு என்ன பண்ணணும் கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்டா? 0 பண்ணிக்கலாமாப்பா? இப்ப சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. இப்ப பாரு கவனி, எனக்கு ரோ 2 சேஞ்ச் பண்ணணும். ரோ 2 சேஞ்ச் பண்ணணும். அப்ப இந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டும் சேமா இருக்கணும். கரெக்டா? அப்பதானே சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆகும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இத நான் என்ன சொல்லிக்கிறேன், இங்க எந்த ரோ போடுறியோ அதை ஃபர்ஸ்டா எழுதுறீங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன், R2 நான் என்ன பண்றேன் 2 ஆல மல்டிபிள் பண்றேன். அப்ப 10 மாறிடுமா? அப்போ இங்க R1 என்னவாமா எதால மல்டிபிள் பண்ணோம் 5 ஆல R1 மல்டிபிள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 10 மாறும். அப்ப ரெண்டும் சேம் சிம்பிளா தான் என்ன பண்ணோம் மைனஸ். சொல்றது புரியுதா? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். புரியலாம் கேளுப்பா. சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் எதை எழுதணும், R2 2 ஆல மல்டிபிள் பண்ணி எழுதணும். சொல்லுங்க பார்க்கலாம். 10 -4 0 2. கரெக்டா? கரெக்டா இல்லையாமா? R2 2 ஆல மல்டிபிள் பண்றோம். இப்ப R1 என்ன பண்ணோம் 5 ஆல மல்டிபிள் பண்ணோம். சொல்லுங்க பார்க்கலாம். 10 -5 5 0. என்ன பண்றோம் சப்ட்ராக்ட் பண்றதுனால என்ன பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ணுமா, மைனஸ் ஆகும் பிளஸ் மைனஸ். சொல்லுங்கப்பா ஆன்சர் என்ன 0 +1 +1 அப்பா -5 2. அப்ப சொல்ல பார்க்கலாம் என்ன வந்திருக்கு சொல்லுமா 2 -1 1 0. செகண்ட் ரோ என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு நமக்கு இப்ப பாருங்க இந்த ரெண்டுமே மாறிடுச்சு பாருங்க 0 1 வந்துச்சு. கரெக்டா? இப்ப நம்ம இங்க நீங்க 2 மாத்திட்டு இருக்காத, 2 அது கடைசியா மாத்திக்கலாம். இந்த எலமெண்ட்டை மாத்தாத. நான் இங்க மட்டும் எனக்கு என்ன வரணும் 0 வரணுமா இல்லையா? ஐடென்டிட்டி எலமெண்டா வரணுமா இல்லையா? இங்க இந்த இடம் என்னவா இருக்கணும் 0வா இருக்கும். சொல்றது கிட்ட இங்க இது கேன்சல் பண்ணாத, 2 இது மாத்தாத, கடைசியா பண்ணிக்கலாம். இந்த இடம் 0 ஆகும். இப்ப பாரு ஈஸியா பண்ணிடலாம். இதையும் ஆட் பண்ணாவே 0 ஆயிருமா? ரோ 1ஐயும் ரோ 2ஐயும் ஆட் பண்ணாவே 0 வந்துரும். செகண்ட் ஸ்டெப் என்னது, எதுக்கு பதிலா நம்ம மாத்துறோம் R1 சேஞ்ச் பண்றோம். R1 ரெண்டும் டிஃபரண்ட் சிம்பிளா இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் R2. சொல்லு அப்படியே ஆட் பண்ணிக்கலாமாப்பா? சொல்லு பார்க்கலாம். 2 + 0 0. ஆட் பண்ணும்போது இங்கமா 0 வருது. 2 + 0 2 -1 + 1 0. இங்க
1 minus 5 minus 4. 0 plus 2 2. இங்க அதே அப்படியே தான் இருக்கும். இத நான் எதையும் மாத்தல. இப்போ இத என்ன பண்ணலாம்? இங்க எனக்கு 1 வேணும். அதனால 2 ஆல டிவைட் பண்ணிக்கலாமா? அப்ப R1 க்கு பதிலா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். R1 க்கு பதிலா R1 2 ஆல டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ணா என்ன ஆன்சர்? 1 0 minus 2 1 0 1 minus 5 2. Therefore A inverse equal to என்னப்பா? Therefore A inverse of the matrix equal to minus 2 1 minus 5 2. That's all. இதான் காசு எழுதணும். inverse மெத்தட்ல போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். இது அதாவது A inverse equal to 1 divided by of A tan of A போடினா அது ஆன்சர் இதே தான் வரும். ஆனா என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்ற மெத்தட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? போறோம். புரியுதாமா? புரியுதா இல்லையா? 3x3 மேட்ரிக்ஸ் போலாமா? சொல்லுமா. செகண்ட் சம் எது சம்? செகண்டா தேர்டா? பேசக்கூடாது. நான் இப்ப கேட்பேன், ஒவ்வொருத்தரா கேட்பேன். பொறுமையா தான் இது புரியும், வேகமா நடத்த முடியாது. சொல்லு பாக்கலாம். செகண்ட்ல தேர்ட்ல செகண்ட் சம் சொல்லுமா. லெட்டர் எடுத்துக்கா. given matrix லெட்டர் A ன்னு எடுத்துக்கலாம். சொல்லுங்க பாக்கலாம். 1 minus 1 0. Then next 1 0 minus 1 minus 2 minus 3. cos Jordan நாவே என்னமா? cos Jordan மெத்தட் நாவே என்னது? A slash I. இது எப்படி எழுதலாம்? given matrix என்ன? 1 minus 1 0 1 0 minus 1 6 minus 2 minus 3. இப்ப நம்ம எதை எழுதணும்? என்ன மேட்ரிக்ஸ் எழுதணும்? சொல்லுங்க பார்க்கலாம். 1 0 0 0 1 0 0 0 1. ஆன்சர் நேம்மா பூஜிதா. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதை 0 எதை மாத்தணும் சொல்லுங்க பார்க்கலாம். புரியல எனக்கு. அது இத நான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்தணும், அத நான் கேட்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதை மாத்தணும்னு கேக்குறேன். எதை சேஞ்ச் பண்ணணும்? எலமெண்ட்ட சொல்லு. சரி ஓகே. அவனுக்கு வேலை நீ எந்த ஃப்ரெஞ்சு காலேஜ்ல சொல்லு பாக்கலாம். வெரி குட். 1 6 சேஞ்ச் பண்ணனும். என்னமா பண்ற நீ? அது ரோவா? அது ஃபர்ஸ்ட் காலம்ல இத நான் என்ன பண்ணனும்? நானு 0 மாத்தணும். அதுதான் ஸ்டெப் 1. இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன? minus 2ஐயும் minus 1ஐயும் நான் மாத்தணும். இதான் ஸ்டெப் 2. இங்க ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். நீ அங்க போய் எடுத்தோன்னு இங்க 0 இருக்கு சார் 1 வரணும், அங்கெல்லாம் நீங்க மாத்தாத. இத ரெண்டு மாத்தும் போது இங்க என்ன பண்ணிடும்? சேஞ்ச் ஆயிடும். அடுத்தது minus 3ஐயும் இந்த இடமும் நான் என்ன பண்ணணும்? 0 பண்ணணும். சார் ஆல்ரெடி அங்க 0 தான் சார் இருக்கு. நீங்க ஆபரேட் பண்ணும்போது minus 1ஐயும் இது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நாம எதை பண்ணணும்? minus 1ஐயும் 0ஐயும் சேஞ்ச் பண்ணணும். இந்த பிளேஸ் எல்லாம் மாத்தணும்னா மற்றது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? சேஞ்ச் ஆகிடும். சரி, இப்ப நான் என்ன ஸ்டெப் 1க்கு வரேன். சுதீக்ஷா சொல்லு. இப்ப நான் இத ரெண்டையும் மாத்தணும். இப்ப எதால மாத்தணும்? ரோ 3ஐயும் ரோ 2ஐயும் ரோ 3ஐயும் நான் சேஞ்ச் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணா 0வா மாறும் அந்த இடம்?
மையா இருக்குமா ரோ 2 மைனஸ் ரோ 1 வெரி குட் சூப்பர் சரிமா சேம் எலிமெண்டா இருக்கு கரெக்டா அப்போ R2 ஐயும் R1 ஐயும் என்ன பண்ணலாம் டைரக்டாவே சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் கரெக்டா நீ எந்திரிப்பா லாஸ்ட் அடுத்து R3 சேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் R3 minus சத்தமா பேசலாம் 6R1 எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கிறேன் நானு இததான் நம்ம எடுத்துக்கணும் அந்த எலமெண்ட் அப்போ அதை வச்சுதான் நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்ப இங்க 6 இருக்கு இது என்ன பண்ணும் 6 கொண்டு வரணும் அப்போ R3 மைனஸ் 1 எதால மல்டிபிள் பண்ணா 6 ஆ மாறும் 6 அப்போ 6R1 எவ்வளவு யோசிக்கிறீங்க ரொம்ப புரியுதா வர அடுத்தது ஒண்ணுதான் கேட்கிறான் கவலைப்படாத எனக்கு கேட்கிறான் டோன்ட் ஃபீல் கவனிமா இப்ப என்ன பண்ணும் R2 மாத்தணும்னா R2 ஃபர்ஸ்ட் எழுதணும் 1 0 minus 1 0 1 0 இப்போ R1 ஐயும் அப்படியே தான் நம்ம எழுத போறோம் 1 minus 1 0 1 0 0 இப்போ சப்ட்ராக்ட் பண்ணதுனால என்ன பண்ணணும் சைன் சேஞ்ச் பண்ணணும் இது மைனஸா மாறும் பிளஸ் மைனஸ் சொல்லுங்க பார்க்கலாம் 0 1 minus 1 minus 1 1 GT அது 1 0 இல்ல then next R3 அப்படியே எழுதிக்குவோம் R3 என்ன 6 minus 2 minus 3 0 0 1 இப்போ R1 6 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும் 6 minus 6 0 6 0 0 ரெண்டு என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணா சைன் சேஞ்ச் மாறிடுமா சொல்லு பார்க்கலாம் 0 4 minus 3 minus 6 0 1 எழுதுப்பா எங்கேயாவது பிளஸ் மைனஸ் மாத்தினாலும் அவ்வளவுதான் மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க இந்த ஸ்டெப் மட்டும் தான் அவ்வளவுதான் பாத்துக்கோ தெளிவா போடணும் சொல்லுங்கம்மா ஃபர்ஸ்ட் ரோவை நான் சேஞ்ச் பண்ணல செகண்ட் ரோவை சேஞ்ச் பண்ணிருக்கேன் என்ன சொல்லு பார்க்கலாம் அது செகண்ட் ரோவாமா 0 1 minus 1 1 0 third row 3 minus 3 ஆமா கிளாரடி இது நீ கரெக்டா பார்த்து சொல்லு ஓகேவாப்பா இப்ப ஸ்டெப் 2 என்ன பண்ணணும் இந்த 4 இருக்கிற பொசிஷனும் -1 இருக்கிற பொசிஷனும் நம்ம என்ன பண்ணோம் 0 பண்ணணும் அப்ப நம்ம எதை எடுத்து போறோம் அதை தவிர மீதி என்ன இருக்கு அதை தான் எடுத்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணணும் அப்ப ரோ 2 தான் எடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணணும் பாரு இந்த இடம்லாம் பாரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரோ 1 தான் வந்திருக்கும் கரெக்டா அப்ப ரெண்டாவது ஸ்டெப்ல என்னதான் வரணும் ரோ 2 தான் வரணும் வேற எதையும் எடுத்து பண்ணிடாது சொல்றது புரியுதா இல்லையா இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் கணேஷ்கா சொல்லுப்பா நான் எதை சேஞ்ச் பண்ணணும் R1 சேஞ்ச் பண்ணணும் R3 சேஞ்ச் பண்ணணும் R1 சேஞ்ச் பண்ணணும் R3 சேஞ்ச் பண்ணணும் எதை எடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணணும் ரோ 2 சொல்லு பார்க்கலாம் சொல்லுமா வெரி குட் R1 அதான் மைனஸ் இல்ல பிளஸ் தான் வேற எதுவும் இல்ல டிவைட் மல்டிபிள் ஏதாவது சொல்ல போறியா ஏன் பிளஸ் யாரும் பேசாத அவங்க சொல்லிட்டு சொல்லு ஏன் பிளஸ் போறோம் நந்திதா இப்ப நீ எதான் ஏன் பிளஸ் ஏன்னா ஏன்னா சொல்லுங்க லத்திகா மேடம் நான் ஏற்கனவே சொல்றேன் நீ எதை ஆப்ரேட் பண்ணும் R1 ஐயும் R2 ஐயும் தான் நம்ம எடுக்கணும் கரெக்டா
R1ஐயும் R2 தான் எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் 2 தான் எடுக்கணும்னு சொல்லிருக்கேனா? இங்க ரெண்டும் சேம் எலிமெண்ட். இங்க டிஃபரண்ட் சிம்பிள் இருக்கறனால என்ன போடணும்? சேம் சிம்பிளா இருந்தா மைனஸ், டிஃபரண்ட் சிம்பிளா இருந்தா பிளஸ்னு சொன்னேன். R3 சொல்லு. R3 சொல்லு. ரோ 3 சொல்லு. R2 நீங்க என்ன இருக்கோ அத முதல்ல போடுன்னு சொன்னேன். சொல்லுப்பா. சொல்லு. R3 மைனஸ் எப்படி இது சப்ட்ராக்ட் பண்ணா 0 ஆயிடுமா? 4 R2 சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப் நீங்க மட்டும் G2 40. ஆமா கிளாஸ் கவனி. சொல்லுமா உட்கார்மா. R1க்கு பதிலா என்ன பண்றோம்? R1 எழுது. R1 சொல்லு. R2 என்னப்பா? 0 1 -1 என்ன பண்றோம்? ஆட் தான பண்றோம். ஆட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணிடாத. சொல்லு பார்க்கலாம். 1 பிளஸ் 0 -1 0 1 0 சொல்லுமா. R3 க்கு பதிலா R3 ஃபர்ஸ்ட் எழுதணுமா? சொல்லு பார்க்கலாம். 0 இப்போ R2 என்ன பண்ணோம்? 4 ஆல மல்டிப்ளை பண்ணுமா? சொல்லுமா. 0 என்ன பண்றோம்? சப்ட்ராக்ட் பண்றோமா? அப்ப சைன் சேஞ்ச் பண்ணுமா? மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ். சொல்லுங்க பார்க்கலாம். 0 0 பிளஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 4 1 எழுதுப்பா. 1 சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் என்னப்பா? 1 0 minus 1 செகண்ட் ரோ அதே தானே? தேர்ட் ரோ சொல்லுப்பா. இப்ப பாருங்க, இது பாரு, இந்த பிரைமரி டயகனல் எலிமெண்ட் கீழ இருக்கிறது எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. இப்ப இங்கேயும் கரெக்டா இருக்கா? அப்ப இதை ரெண்டையும் சேஞ்ச் பண்ணுமா? இது எத்தனாவது ஸ்டெப் போறோம்? தேர்ட் ஸ்டெப். அப்ப நீ எடுத்துக்கிறது எதை எடுத்துக்கணும்? இதெல்லாம் எடுத்துக்கணும். அப்ப R3ங்கிறது அது கரெக்டா அது எல்லாருக்குமே அதான் வரும். இப்ப எதப்பா 0 பண்ணும்? அதாவது மைனஸ் இந்த பொசிஷனை என்ன பண்ணும்? 0 பண்ணும். கரெக்டா? அப்ப இந்த எலிமெண்ட் எடுத்துக்கிறோம்னா சேம் நம்பரா இருக்கா? சேம் நம்பரா இருக்காமா? அப்ப டைரக்டாவே 0 வைக்கலாமா? எதாலையும் மல்டிபிள் பண்ண தேவையில்ல. அப்ப சைன் எப்படி இருக்கு? டிஃபரா இருக்கா? இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ், இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். R1க்கு பதிலா R2க்கு பதிலா தனியா எழுதி கூட போடுங்க, தப்பா போட்டுறாதீங்க. சொல்லுப்பா. R1 என்னமா? 1 0 minus 1 0 1 0. Next R3 0 0 1 minus 2 minus 4 1. என்ன பண்ணனும்? ஆட் பண்ணுமா? அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 1 0 0 minus 2 minus 3 1. சொல்லுங்க. R2 சொல்லுங்க. 0 1 minus 1 minus 1 0. R3 0 0 1 minus 2 minus 4 1. ஆட் தான் பண்ணனும். அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். 0 1 0 minus 3. That's our answer. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ first row 1 0 0 minus 2 minus 3 1. 0 1 0 minus 3 minus 3 1.
third one. 0, 0, 1, minus 2, minus 4, 1. That's all. இங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சா? அப்ப இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்ன? minus 2, minus 3, 1, minus 3, minus 3, 1, minus 2, minus 4, 1. That's all. Okay, Mama? எழுத பார்க்கலாம்.